பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கீ ஆஃப் ஹெவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய புனிதர்கள் வரலாறு வாங்க பார்க்கலாம். இன்றைய புனிதர் ஆகஸ்ட் 8, புனித டோமினிக், சபை நிறுவனர். பிறப்பு ஆகஸ்ட் 8 1170 காலேருவேகா, ஸ்பெயின். இறப்பு ஆகஸ்ட் 6 1221 பொலோங்கானா, இத்தாலி. முக்தி பேறு பட்டம் 3 ஜூலை 1234. புனிதர் பட்டம் திருத்தந்தை 9 கிரகோரி. பாதுகாவல் டோமினிக் சபையினருக்கு, காய்ச்சல் உள்ளோருக்கு. புனித டோமினிக் தனது 16வது வயது நடக்கும்போது புனித அகஸ்டின் சபையில் சேர்ந்திருக்காங்க. பின்னர் பலேன்சியா என்ற நகரில் இறையியல் படிச்சிருக்காங்க. ஓஸ்மான் நகரில் பணிபுரிந்த மறைப்பணியாளர்களுடன் சேர்ந்து மறைப்பணி ஆற்றியிருக்காங்க. திருத்தந்தை 3 இன்னசென்ட் அவர்களால் ஆல்பிஜென்சியா மக்களுக்கு எதிராக போராட அனுப்பப்பட்டிருக்காங்க. அம்மக்களை தம் மறையுரையாலும் வாழ்வாலும் மனம் மாற்றியிருக்காங்க. இப்பணியை தொடர்ந்து செய்ய தம்மோடு சில தோழர்களை இணைத்து போதகர்களின் சபை என்ற சபையை நிறுவியிருக்காங்க. இவர் துறவிகள் சிலரை தன்னுடன் அழைத்து கொண்டு ஊர் ஊராக சென்று போதித்திருக்காங்க. தான் தொடங்கிய சபையில் ஜெபவாழ்வு, இறை வார்த்தையின் வழிவாழ்தல், இறைவனோடு இணைந்து செயல்படுதல் என்பவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்து வாழ வற்புறுத்தி இருக்காங்க. தாங்கள் வாழும் இவ்வாழ்வை மக்களிடையே செயல்படுத்த தூண்டியிருக்காங்க. இறை அருட்சாதனங்களை மக்கள் பெற்று இறைவனோடு இணையவும் இறைவனை தங்களின் வாழ்வில் கண்டு உணரவும் வேண்டுமென்பதால் புனித டோமினிக் இரவும் பகலும் அயராது உழைத்திருக்காங்க. மக்களின் பாவங்களை மன்னிக்க அன்னை மரியாவிடம் இடைவிடாமல் இறைவேண்டல் செய்திருக்காங்க. ஜெபம். வாழ்வின் நாயகனே எம் இறைவா, இறை வார்த்தையை இவ்வுலகில் பரப்ப அயராது உழைத்த எம் புனிதரின் பாதையில் நாங்களும் சென்று உமது சான்று பகர்ந்து வாழ வரம் தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய புனிதர் டோமினிக்கை பார்த்தோம். எவ்வளவு அழகான வாழ்க்கை ஆண்டவருக்காக வாழ்ந்திருக்காங்க. நாமும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ சிறிதேனும் முயற்சிப்போம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்.